முன்னெல்லாம் பெண் பார்க்க மாப்பிள்ளைகள் வரும்போது ஒரு குடும்பம் எவ்வளவு முன் தயாரிப்புகள் செய்ய வேண்டும் தெரியுமா? வீடு முழுவதையும் சுத்தமாக கழுவி துடைக்க வேண்டும். சுவையாக கேசரி, பஜ்ஜி, சொஜ்ஜி, வடை எல்லாம் செய்யணும். வீட்டில் நல்ல நாற்காலிகள் இல்லாவிட்டால் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கியாவது வைக்க வேண்டும். பெண்கள் உட்கார விரிக்கும் ஜமுக்காலத்தை நன்கு சுத்தமாக துவைத்து அதில் அந்துருண்டை போட்டு ஒரு வாசமாக வைத்திருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் மின்விசிறி போக டேபிள் மின்விசிறியையும் நன்றாக துடைத்து பளிச்சென்று வைத்திருக்க வேண்டும். தங்கள் பெண்ணை விட அதிக அழகாக லட்சணமாக இருக்கும் அக்கம் பக்கத்து பெண்கள் உறவு பெண்களை அந்த சமயத்தில் அண்டவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீட்டில் இருப்பவர்களும் நீட்டாக உடை அணிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பொருளாதார வகுப்பிற்கும் ஏற்ப பெண்களை மாப்பிள்ளை வீட்டார் எடை போடுவார்கள். மீண்டும் கோகிலா படத்தில் சின்னஞ்சிறு வயதில் துவங்கி சம்சாரம் அது மின்சாரத்தில் ஜானகி தேவி ராமனை தேடி வரை ஒரு டைப் என்றால், நாட்டாமை படத்தில் கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையும் இன்னொரு ரகம். கன்னிராசி திரைப்படத்தில் என் பெண்ணுக்கு அதிக சங்கீத ஞானம்லாம் வேணாம், அந்த லெவலுக்கு சொல்லித்தர வேண்டாம், பெண் பார்க்க வரும்போது ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்தால் ஒரு தாலாட்டு மட்டும் சொல்லி கொடுங்க போதும் என்ற வசனம் இருக்கும். அப்போது பாட்டு கிளாஸ் என்பதே மாப்பிள்ளை வரும் முன், மாப்பிள்ளை பெண் பார்க்க வரும் முன், பெண் மாப்பிள்ளை வீட்டார் முன் பெண்கள் பாட்டு பாடி காட்ட வேண்டும் என்பதற்கு எடுக்கும் ஒரு பயிற்சி தான். அருகே ஒரு வீட்டில் ஒரு பெண் பார்க்க வந்த சமயத்தில் லைட் 40 வாட்ஸ் போட்டிருக்கீங்க, பொண்ணோட கலர் சரியாவே தெரியல, கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்க, இல்லாட்டி பக்கத்து வீட்டுல எதுலையாவது வச்சு நாங்க பாக்குறோம் என்ற சம்பவம் எல்லாம் கூட நடந்திருக்கிறது. வீட்டில் செய்த ஏதாவது ஒரு ஐட்டமாவது பெண் பார்க்க வரும்போது தட்டில் வைக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வீட்டில் சுவையாக சமைக்க தெரிகிறதா என்ற டெஸ்டில் பெண் வீட்டார் பாஸ் ஆக முடியும். கை விரல்களில் நகம் இருந்தால் அந்த பெண்ணை உடனே ரிஜெக்ட் செய்து விடுவார்கள், வேலை பார்த்தே பழகவில்லை என்று. மாப்பிள்ளையின் சகோதரிகளோ அல்லது கூட வரும் அத்தையோ சித்தியோ பெண்ணை கையை பிடித்து பக்கத்தில் இப்படி உட்காருமா என்று சொல்வதே அந்த பெண்ணின் கை வேலை செய்து காய்த்திருக்கிறதா இல்லை பட்டு போல மிருதுவாக இருக்கிறதா என்பதை செக் செய்யதான். கை மிருதுவாக இருந்தால் இந்த பயவுள்ள ஒரு டம்ளரை கூட கழுவி வைக்காது போல என்று வெளியே வந்தவுடனே சொல்லிவிடுவார்கள். விவசாய சம்சாரி குடும்பங்களில் பெண் பார்ப்பது என்பதே உழவுக்கு மாடு பிடிப்பதை போல ஒரு ப்ராசஸ் தான். இப்படியெல்லாம் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் இல்லாத நாட்களில் அவர்களை கொடுமைப்படுத்தியதன் விளைவை இந்த கால மாப்பிள்ளைகள் அனுபவிக்கிறார்கள். பொண்ணு ஒல்லியா இருக்கணும், செவப்பா இருக்கணும், மாப்பிள்ளைய விட கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கணும், வீட்டு வேலை எல்லாம் செய்ய தெரியணும், மாப்பிள்ளை வந்து போகும் அளவிற்கு பெண் வீடு நன்றாக இருக்க வேண்டும், மாமியாருக்கும் நன்றாக சமைக்க தெரிந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனை கண்டிஷன்கள். காலங்கள் மாறும்போது அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமே தவிர புலம்பக்கூடாது.